நம்ம வந்து எல்லா ராசியும் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போற ராசி விருச்சிகம். இந்த தமிழ் புத்தாண்டுல விருச்சிக ராசி எப்படி இருக்கு? ஸோ விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது, இப்போ இந்த பிரபவ வருஷம், தமிழ் புத்தாண்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு நமக்கு சாதகமாக இருக்கும்? எந்த அளவுக்கு நமக்கு சில விஷயங்கள் அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ்லாம் அதிகமா வரத்துக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எதிர்பாராத செலவுகள், எதிர்பாராத சில விஷயங்கள்லாம் கண்டிப்பா இருக்கு. எத்தனாம் இடத்துக்கு வரார்? குரு இந்த வரக்கூடிய இந்த பிரபவ வருஷம் இந்த குரு பெயர்ச்சி 9ஆம் இடத்துக்கு வர்றார். வெளிநாடு யோகம், கல்யாண யோகம், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஐயா வணக்கம் ஐயா. நம்ம வந்து எல்லா ராசியும் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போற ராசி விருச்சிகம். இந்த தமிழ் புத்தாண்டுல விருச்சிக ராசி எப்படி இருக்கு? என்னென்ன நல்லது நடக்க போகுது? அதுக்கு என்ன பரிகாரம், கோவில் எல்லாமே கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ நீங்க விருச்சிக ராசி பத்தி கேட்டிருந்தீங்க. ஸோ விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது, இப்போ இந்த பிரபவ வருஷம், தமிழ் புத்தாண்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு நமக்கு சாதகமாக இருக்கும்? எந்த அளவுக்கு நமக்கு சில விஷயங்கள் பாதகமாக இருக்கும்? அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். அப்படி நம்ம பார்க்கக்கூடியதில் அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி, விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசி இருக்கு. பொதுவா இப்ப இந்த விருச்சிக ராசி அப்படின்னு எடுத்துக்கும்போது, இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லும்போது, குடும்பத்தில் மறைந்திருந்த பிரச்சனைகள் வெளியே வரும் அப்படின்னு சொல்லலாம். இது முதல் விஷயம். 2வது மிக முக்கியமான விஷயம் 5ல சனி. அதாவது விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். கரெக்ட்டா 5ல சனி. 5ல சனி என்றால் அபவாதம் என்பார்கள். அபவாதம்னு தேவையில்லாத அவப்பெயர்கள், தேவையில்லாத கெட்ட பேர். அதாவது ஒரு தப்பு செஞ்சு கெட்ட பேர் வாங்குறதுக்கும், தப்பே பண்ணாம கெட்ட பேர் வாங்குறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்கு. ஸோ அந்த விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, சடன் சேஞ்சஸ், சடன் ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாமே உண்டு. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாப் மாற்றத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒர்க் ப்ரெஷர் அதிகமாகவே தான் இருக்கும். அது இருந்ததை விட அதிகமாகவே இருக்கும். அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்சஸ் இன் கெரியர் அண்ட் ப்ரெஷர் இன்க்ரீசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிஸ்னஸ்லாம் கூட எடுத்துட்டிங்கன்னா கூட ரிஸ்க் அதிகமாக இருந்தாலும் பெரிய லாபம் கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓரளவுக்கு நல்ல லாபமாக ஒரு சில விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பிளானிங்கோட ஒரு பிஸ்னஸ் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நல்லது. அதே போல் கப்புள்ஸ் கணவன் மனைவி அப்படின்னு அவங்க எடுத்துக்கும் போது பொசசிவ்னஸ் அதிகமாக இருக்கும். தேவையில்லாத சில சந்தேகங்கள், பிரச்சனைகள் இது எல்லாமே இருக்கும். அதாவது சில ஒரு சின்ன ஒரு விஷயத்த வந்து சொல்கிறேன். ட்ரஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. ட்ரஸ்ட் வந்து மெயின்டைன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உறவு காப்பாற்றப்படலாம். ஸோ அதுதான் வந்து மிக முக்கியமானது. இதில் சின்ன சின்ன கிளாஷஸ்லாம் கண்டிப்பாக உண்டு. இருந்தாலும் விருச்சிக ராசி அப்படிங்கிறது விருச்சிகத்துடைய குணம் என்ன? தேல். அதோடைய குணம் என்ன? சில ஆண்களாக இருந்தாலும், பெண்களாக இருந்தாலும் சில பேர் சட சடன்னு பேசிருவாங்க. வார்த்தைகளை சில விட்டு திரும்ப அது அள்ள முடியும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. ஸோ கொஞ்சம் கவனமா நிதானிச்சு பேச வேண்டும். இப்போ வியாபாரமா இருந்தாலும், வேலையா இருந்தாலும், ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு, நமக்கு ஒரு விஷயம் நமக்கு கொஞ்சம் சரியில்லாம வருதா, அந்த இடத்துல அப்படியே ஸ்டாப் பண்ணி, அடுத்து நம்ம என்ன செய்யணுங்கிறத யோசிச்சு நீங்க சில விஷயங்கள் பண்ணினீங்கன்னா சரியா வரும். அதாவது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் மற்றும் ஒரு ஃபேவரபிளான சில ரிசல்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த பிரபாவ வருஷத்துல கண்டிப்பா உண்டு. ஸோ அதெல்லாம் நல்ல யோகமும் உண்டு. சில விஷயங்கள்லாம் உண்டு. மெடிக்கல் எமர்ஜென்சி செலவு இதெல்லாமே உண்டு. அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ்லாம் அதிகமா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எதிர்பாராத செலவுகள், எதிர்பாராத சில விஷயங்கள்லாம் கண்டிப்பா இருக்கு. அதாவது அதேபோல வாகனம் சம்மந்தப்பட்டதுலயும் ஹை அலர்ட்டா இருக்கணும். ஹை அலர்ட் மிக முக்கியம். பி வெரி காஷன்ஸ் வைல் டிரைவிங் அப்படின்னு கூட சொல்றோம். ரொம்ப நிதானித்து, நிறுத்தி டிரைவிங் பண்ணி கொஞ்சம் பொறுமையா எல்லா விஷயத்திலும் யோசிச்சு செய்யறது நல்லது. அதேபோல சில விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, எமோஷனல் ஆங்கர் அதிகம். கண்ட்ரோல் பண்ணினா சக்ஸஸா இருக்க முடியும். கண்ட்ரோலா இப்போ கோவப்படுறீங்களா? கோவ விஷயத்துலலாம் கொஞ்சம் கண்ட்ரோலா இருங்க. என்னென்ன விஷயத்துல நம்ம ஒரு சில விஷயங்கள் பார்த்து, பார்த்து சில விஷயங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா நல்லது. ஹிடன் எனிமீஸ் அதிகமாக இருக்கும். மறைமுக பிரச்சனைகள், மறைமுக எதிரிகள். ஆனால் நீங்கள் வெல்லுவீர்கள். ஓரளவுக்கு நல்லா இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 5ல இந்த சனி அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த ஒரு விஷயத்துல கண்டிப்பா சனி பகவானுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 9 வாரமாவது விளக்கு போடுங்க. அப்பதான் அதுக்கு வந்து சிறப்பு. விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம்.
எத்தனாம் இடத்துக்கு வர்றார்? குரு இந்த வரக்கூடிய இந்த பிரபவ வருஷம் இந்த குரு பயிற்சி 9ஆம் இடத்துக்கு வர்றார். வெளிநாடு யோகம், கல்யாண யோகம், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்களா போய் ஏதாவது வார்த்தைகளை விட்டு அதை கெடுத்துக்க கூடாது, ஸ்டாப் பண்ணிக்க கூடாது. நல்ல விஷயங்கள் வரும்போது சில நேரத்தில் நமக்கே தெரியாமல் சில விஷயங்கள் திடீர்னு ஏதாவது ஒரு விஷயங்கள் நமக்கு தடங்கள் ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே போல் கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்களுக்கு கூட சரி, அவாய்ட் த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்ன்னு சொல்லுவேன். ஸோ அந்த இடத்துல எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல அது கொஞ்சம் கொஞ்சம் கரெக்டாக சில விஷயங்களை பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பாக இருக்கும். அதே போல் எப்போதுமே முருகப்பெருமான் வழிபாடு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே சிறப்பு. முருகன் கோவில்னு நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் நீங்கள் இந்த பதிவு பார்க்கக்கூடிய நீங்கள் எங்கே இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அந்த முருகன் ஆலயத்திற்கு போய் 6 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். பிரதோஷ நேரத்தில் பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானுக்கு நீங்கள் வந்து பால், பன்னீர், இளநீர் இதெல்லாம் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் இந்த சில அபிஷேகங்கள்லாம் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் நல்லது. பிரதோஷம் பக்கத்தில் பூஜை நடந்துட்டு இருக்கு. ஸோ உங்களால் இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். இந்த வருடம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் பெரிய அளவில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் ஜாதகத்தில் உண்டு. ஏன்னா விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு சில கெட்ட காலகட்டங்களில் கடந்து தான் வந்திருக்கீங்க. இருந்தாலுமே இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி செய்யணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் நல்லது. அதே போல் மேல் மருத்துவ குடி அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது. மேல் மருத்துவ குடி விருச்சிக ராசி கோவில்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கோவிலுக்கு இந்த பிரபவ வருஷம் பிறந்த உடனே கண்டிப்பாக ஏப்ரல் 14க்கு மேலே இந்த மேல் மருத்துவ குடி, அங்கே 2 ஊர் இருக்குது. கீழ் மருத்துவ குடின்னு இருக்குது, மேல் மருத்துவ குடின்னு இருக்குது. மேல் மருத்துவ குடி தான் அந்த கோவில் தான் விருச்சிக ராசிக்கு உண்டான சில விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஆலயம். ஸோ அந்த கோவிலுக்கு டைம் கிடைக்கும்போது போயிட்டு வாங்க. ஸோ நான் பூமி சம்மந்தமான விஷயங்களில் பிரச்சனைகளை நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய கொஞ்சம் அங்கேருந்து நம்ம அந்த ஸ்தலத்துக்கு போகக்கூடிய இடத்துலேருந்து ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். பூமிநாதர் கோவில்னு இருக்குது. ஸோ அந்த கோவிலும் ரொம்ப விசேஷமான இந்த விருச்சிக ராசிக்கு உண்டான ஒரு ஸ்தலம். ஸோ அந்த பூமிநாதர் கோவிலுக்கு போயிட்டு வந்தாலும் நிறைய நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்க முடியும். சுவாமி இப்போ இந்த பக்கத்தில் இருக்கிற கோவில்கள்லாம் சொல்லியிருக்கீங்க, போயிட்டு வரோம். பட் நாங்கள் இந்த பக்கத்தில் இருக்கோம், இந்த சைடில் எங்களுக்கு ஏதாவது கோவில், அதாவது நான் சொல்கிறது இந்த தாம்பரத்தில் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க, நான் இந்த மாதிரி விருச்சிக ராசியில் இருக்கேன், இந்த பக்கத்தில் எனக்கு ஏதாவது ஒரு நல்ல கோவில் இருக்கா, நான் எந்த கோவிலுக்கு போனாலும் எனக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் இன்பாம்பிகை சமேத இருள்நீக்கீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. 27 நட்சத்திர லிங்கத்துக்கும் அங்கே நட்சத்திர லிங்கம் இருக்குது. விருச்சிக ராசியில் அதாவது அனுஷ நட்சத்திர லிங்கம், கேட்ட நட்சத்திர லிங்கம் இருக்குது, விசாக நட்சத்திர லிங்கம் இருக்குது. இந்த 3 லிங்கத்துக்குமே உங்கள் நட்சத்திர நாள்லையோ ஏதாவது ஒரு நாளில் போய் பாலாபிஷேகம் பண்ணி விளக்கேற்றி இருள் நீக்கீஸ்வரர், இருளை நீக்கி வாழ்வை வளமைப்படுத்தக்கூடியவர் இருள் நீக்கீஸ்வரர். அம்பாள் பேர் இன்பாம்பிகை, சந்தோஷமாக இருக்கக்கூடியவள் இன்பாம்பிகை. அகத்தீஸ்வர பெருமானுக்கு காட்சி கொடுத்த ஸ்தலம். ஸோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னா நல்ல மாற்றங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஜூன் மாதத்துக்கு மேலெல்லாம் இன்னும் சிறப்பாக இருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையை, நிதானத்தை கடைபிடிங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரம் காட்டாதீங்க. கூடியமான வரைக்கும் வண்டி வாகனங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக போங்க. மாணவிகள் படிப்பு விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்து படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பு. ரொம்ப நல்ல அழகான ஒரு பதிவு சொன்னீங்க. விருச்சிக ராசிக்கு என்னென்ன கோவில் போகணும், என்னென்ன பரிகாரம், எல்லாமே அவ்வளோ அருமையாக சொன்னீங்க. ரொம்ப நன்றியா. பார்த்தீங்களா, விருச்சிக ராசிக்கு என்னென்ன பரிகாரம், எந்தெந்த கோவில், ஒரு முருகன் கோவிலும் சிவன் கோவிலும் சொல்லியிருக்காரு. அழகாக போங்க, சந்தோஷமாக இருங்க. அவர் சொன்ன ஸ்லோகத்தை சொல்லுங்கள். ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க.